யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை இந்தியாவின் சுரணா மற்றும் சுரணா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து யாழ்ப்பாணம் சர்வதேச சட்ட மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது. ஆய்வு மறுவடிவமைப்பு மீள் நிர்மாணம் எனும் துணைப்பொருளில் சட்ட மாநாடு நடைபெற்றது. இன்றைய நிகழ்வில் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி யசந்த கோதாகுட, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி கலாநிதி பிராங்க் குணவர்தன, அரசாங்க துணை தலைமை வழக்கறிஞர் ஹரிப்ரியா ஜெயசுந்தர ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். ஜனாதிபதி சட்டத்தரணி விவேகானந்தன் புவிதரன், பேராசிரியர் சாந்தி செகராஜ சிங்கம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்குழுந்து ஸ்ரீ சத்குணராஜா, சுரணா மற்றும் சுரணா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்தின் அதிகாரிகள், விரிவுரையாளர்கள், நீதிபதிகள், சட்டத்தரணிகள், பல்கலைக்கழக சமூகத்தினர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். நீதித்துறையின் திறன், நிறுவன திறன்களை அதிகரிப்பது தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். உலகளாவிய ரீதியில் பார்க்கும் போது ஒரு தரநிலை இருக்கின்றது. என்ன தரநிலை? 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு எத்தனை நீதிபதிகள் உள்ளனர்? அது உலகளாவிய தரநிலை. நாம் எங்கிருக்கின்றோம் என்பதை அளவிடுவதற்கு அந்த தரத்தை பார்த்திருக்கின்றோமா? 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு 9 நீதிபதிகளை நாம் கொண்டுள்ளோம். அனைத்து தரநிலைகளிலும் 9 நீதிபதிகள் உள்ளனர். ஐக்கிய ராஜ்யத்தில் 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு 19 நீதிபதிகள் உள்ளனர். எனவே வெளிப்படையாக கூறுவோமானால் ஐக்கிய ராஜ்யத்தில் செயற்திறன் மிக அதிகமாக இருக்கும். ஏனெனில் அங்கு நிறுவனத்திறன் மிகவும் எளிமையானது. நீதித்துறை சார்ந்தவர்கள் சுதந்திரம், நேர்மை மற்றும் திறமையை கருத்தில் கொள்ள வேண்டும். தற்போதைய அரசாங்கம் முதன்மை வழக்கு விசாரணை நிறுவனமான சட்டமாதிபர் திணைக்களத்தை சுயாதீனமாக்குவதில் ஆர்வமாக உள்ளது. மேலும் பொது வழக்கு விசாரணைகளுக்காக ஒரு சுயாதீன பணிப்பாளர் அலுவலகத்தை நிறுவுவதற்கான கட்டமைப்பை ஆராயும் குழு உள்ளது. உண்மையில் நான் அந்த குழுவின் தலைவராக இருக்கின்றேன். எங்கள் ஆரம்ப பூஜ்ய வரைவை வெளியிடுவதற்கு முன்னர் பங்குதாரர்கள், ஆர்வமுள்ள குழுக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் சாத்தியமான பலதரப்பட்ட தீர்வுகளை நாம் பரிசீலித்து வருகின்றோம். ஆனால் புலனாய்வு நிறுவனங்களை சுயாதீனமாக்காமல் தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்தை உருவாக்குவதும் சட்டமா அதிபரை சுயாதீனமாக்குவதும் போதுமானதல்ல. புலனாய்வு நிறுவனங்கள் சுயாதீனமாக இயங்காவிட்டால் வழக்கு தொடரும் அமைப்புகள் எவ்வாறு தனது பணியை சுயாதீனமாக முன்னெடுக்க விரும்பினாலும் அது வெற்றிகரமான முடிவுகளை வழங்குவதற்கு வழிவகுக்காது. It will not yield to the delivery of successful results because it is key. ஆய்வு மாநாடுகளானவை மாணவர்கள் தங்களுடைய கற்றல் நடவடிக்கைகளை இன்னும் ஆழமாக செய்வதற்கு உதவி புரிகிற அதே நேரம், குறிப்பாக சட்ட மாநாடு போன்றதான ஒரு மாநாடானது சட்ட மாணவர்கள் துறை சார்ந்தவர்களோடு, நீதிபதிகளாக இருக்கலாம், ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், விரிவுரையாளர்களாக இருக்கலாம், சக மாணவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலாக இருக்கலாம், சட்டம் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கும் விவாதிப்பதற்குமான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அவ்வாறான ஒரு வாய்ப்பை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்களுக்கு வழங்குகிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டு முயற்சியை நாங்கள் ஆரம்பித்து இப்போது 3வது தடவையாகவும் அதை வெற்றிகரமாக நடாத்தி முடித்திருக்கிறோம். யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை முன்னிட்டு பண்பாட்டு நிகழ்வொன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சட்டத்தரணி கோசலை மதன் தலைமையில் பண்பாட்டு நிகழ்வு நடைபெற்றது. யாழ் மண்ணின் பண்பாட்டு சுவடுகளை பிரதிபலிக்கும் வகையிலான நிகழ்வுகள் மேடையை அலங்கரித்தன. நிகழ்வில் உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா, யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா, சட்டத்தரணிகள், விரிவுரையாளர்கள், சட்டத்துறை மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர்.